ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வார பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மிருகசீரிஷம், ரோஹிணி, கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அமோகமான வாரம் என்று தான் சொல்ல வேண்டும். சென்ற வாரத்தை விட இந்த வாரம் உங்களுக்கு மனதில் புதிய தைரியமும் மன கசப்புகளும் விலகி குடும்பத்தில் சந்தோஷம், ஒற்றுமை நிலவி இந்த வாரம் ஒரு குதூகலமான வாரமாக அமையும். ரிஷபராசி நேயர்களுக்கு ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலுவலகத்தில் சற்று வேலை பலு அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு மனதிற்கு ஒரு நிறைவான வாரமாகவே அமைகிறது. மிருகசீரிஷ நட்சத்திரம் மற்றும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ரோக நிவர்த்தி ஏற்பட்டு உங்களுடைய மருத்துவ செலவுகள் குறையும். வியாபாரிகளுக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கும் இந்த வாரம் மனதிற்கு திருப்தியான வாரமாக அமையும். கடன் பிரச்சனைகள் தீர்ந்து நீங்கள் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த மன கஷ்டங்கள் விலகி வாரத்தின் இறுதியில் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் உங்களுக்கு ஒரு நிறைவான வாரமாகவே இந்த வாரம் அமைகிறது. நீங்கள் பரிகாரமாக விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகப் பெருமானுக்கு அர்ச்சனை செய்வதும், துர்காஷ்டமி அன்று துர்கைக்கு அர்ச்சனை செய்து வந்தாலும் உங்களுடைய மறைமுக எதிரிகளாக இருந்தாலும் சரி, அலுவலகத்திலும் ஒரு திருப்திகரமான நிலைமை ஏற்படும். புதிய வியாபாரம் மற்றும் புதிய வேலை வாய்ப்பு இந்த வாரம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. உங்களுடைய பங்கு வர்த்தகத்தில் ஈடுபாடு இருப்பவர்களுக்கு நீங்கள் இந்த வாரம் முதலீடு செய்யாமல் இருப்பது நல்லது. வரவுகள் அதிகமாக இருந்தாலும் அதற்கேற்ற செலவுகள் இந்த வாரம் காத்திருக்கிறது. நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் வருகை அதிகரிக்கும். உங்களுடைய நண்பர்களுக்காகவும் உறவினர்களுக்காகவும் இந்த வாரம் நீங்கள் செலவுகள் அதிகம் இருப்பது எதிர்பார்க்கலாம். இந்த வாரத்தின் இறுதியில், அதாவது வியாழன், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் நீங்கள் தூரதேச பிரயாணம் மேற்கொள்வதோ அல்லது வெளியூர் செல்வதோ திடீர் ஏற்பாடாகும். இந்த வெளியூர் பிரயாணம் மற்றும் வெளிநாடு பிரயாணம் உங்களுக்கு லாபகரமாகவே இருக்கும். இது அதிகமாக மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்க்கலாம். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் பரிகாரமாக திங்கட்கிழமை அன்று சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்வது நல்லது. இந்த வாரத்தில் வருகிற அஷ்டமி அன்று ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் துர்கைக்கு சென்று அர்ச்சனை செய்து கொள்வதும் சால சிறந்தது என்று சொல்லலாம். மிருகசீரிஷம் மற்றும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் கோவிலுக்கு சென்று உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை செய்தால் வாரம் முழுவதுமே உங்களுக்கு மனதிற்கு இனிமையும் சந்தோஷமும் காத்திருக்கிறது. பண வரவு அதிகரிக்கவும், கொடுக்கல் வாங்கலில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் இந்த செவ்வாய்க்கிழமையோ அல்லது வியாழக்கிழமையோ மனதிற்கு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை செய்வது இந்த வாரம் உங்களுக்கு அதிக பலனை கொடுக்கும் வாரமாக அமையும்.